Hello students, welcome to Firdaus Academy. So, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது போர்ட் எக்ஸாம்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு டெரிவேஷன். சரியா? So நம்ம இது வந்து question formatல பார்க்கலாம். All right. So let's get started. Question பாத்தீங்கன்னா a spherical surface of radius of curvature r and separates a rarer and a denser medium as shown in the figure. சரியா? இப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குது, ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் இருக்குது. அந்த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் வந்து ரேரர் மீடியமையும் டென்சர் மீடியமையும் செப்பரேட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கம்ப்ளீட் த பாத் ஆஃப் த இன்சிடென்ட் ரே ஆஃப் லைட் ஷோயிங் த ஃபார்மேஷன் ஆஃப் ரியல் இமேஜ், ஹென்ஸ் derive the relation connecting object distance u, image distance v and radius of curvature r and the refractive indices n1 and n2 of two media. Briefly explain how the focal length of convex lenses changes with increase in wavelength of incident light. So in the particular question la vandu namalku first enna kekkranga complete the path அப்படினு சொல்றாங்க. செகண்ட் வந்து நம்ம வந்து இந்த ரிலேஷன்ஷிப் derive பண்ணனும். ஓகே, யாரோட ரிலேஷன்ஷிப் பார்த்தோம்னா that is u, v, r and indices, that is refractive indices n1 n2. இது எல்லாத்துக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ரிலேஷன்ஷிப்பை derive பண்ணணும். தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா it is talking, third part of the question is talking about the focal length of convex lenses. எந்த மாதிரியா with respect to wavelength change ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ we will part by part இந்த entire question நம்ம வந்துட்டு break down பண்ணலாம். அவங்க கொடுத்துருக்குற டயக்ராம் பாருங்கள். இந்த மாதிரி இன்சிடென்ட் ரே வந்து இந்த ஸ்பெரிக்கல் ரிஃப்ராக்டிவ் சர்ஃபேஸோட டச் ஆகுது. தட் இஸ் ரே எப்படி வருதுன்னா ரேரர் மீடியம்லேருந்து டென்சர் மீடியம்க்கு வருது. திஸ் இஸ் த டயக்ராம் தட் இஸ் கிவன். ஓகே, நவ் இந்த டயக்ராமை வச்சு நம்ம ஒரு கிளியரான டயக்ராமை வரையணும். So that we understand every particular ray என்ன angle it is making, what angle is it making, all that. Okay, so இப்போ பாருங்க, this is the spherical surface. Okay, this is a spherical surface which is separating your rarer medium and denser medium. All right, rarer medium ஓட refractive index என்னவா இருக்கு, n1 ஆ இருக்கு. denser medium ஓட refractive index என்னவா இருக்கு, n2 ஆ இருக்கு. சரியா? அதுக்கப்புறம் இந்த லைன் இருக்கு இல்லையா, இது நம்மளுக்கு தெரியும் என்னது, பிரின்சிபல் ஆக்சிஸ். சரியா? இப்போ வந்து இந்த பாயிண்ட் ஓல இருந்து ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் ரே படுது. தட் இஸ் OA இஸ் த ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் ரே. ஓகே, அதுக்கப்புறம் இங்கே பாருங்க, இந்த ஆங்கிள் OA வந்து ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் ரே. இந்த ஆங்கிள் AOCன்னு வச்சுக்கலாம், ஆர் இந்த ஆங்கிளை வந்து ஆல்ஃபா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அண்ட் தென் இங்கே பாருங்கள், இந்த பாயிண்டில் தான் இந்த OA ரே வந்து A மேலே படுது. A என்னது அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் அ பாயிண்ட் ஆன் த ஸ்பெரிக்கல் ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ். சரியா? இப்போ நம்ம வந்து ரிலேஷன்ஷிப்பை டிரைவ் பண்ண போகிறோம். நான் வந்து இந்த டயக்ராமை ஃபுல்லாக வந்து வேர்ட்ஸில் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அங்கே பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரிலேஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் அண்ட் இமேஜ் டிஸ்டன்சஸ் ஆஃப் கான்வெக்ஸ் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ், தட் இஸ் u and v and indices n1 n2 ஓட ரிலேஷனை நம்ம வந்து டெரைவ் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், SPS dash, SPS dash இங்கே இருக்குது. this is S, this is P, this is S dash. ஸோ இது என்னன்னு சொல்கிறாங்க, கான்வெக்ஸ் ஸ்பெரிக்கல் ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரிஃப்ராக்டிவ் சர்ஃபேஸ் தான் n1 தட் இஸ் ரேரர் மீடியமையும் n2 டென்சர் மீடியமையும் செப்பரேட் பண்ணுது. சரியா? இது பேசிக்கான பாயிண்ட். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த PC பாயிண்ட் இது இருக்கு இல்லையா, இந்த லைன், இது வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பாயிண்ட் O வந்து நம்மளோட பாயிண்ட் ஆப்ஜெக்ட். சரியா? ஆப்ஜெக்ட் எது, இங்கே O தான் நம்மளோட பாயிண்ட் ஆப்ஜெக்டாக இருக்குது. இது எங்கே லை பண்ணுது, பிரின்சிபல் ஆக்சிஸ் மேலே லை பண்ணுது. ஸோ ஆப்வியஸாக இதிலேருந்து நம்மளுக்கு தெரியுது. ஓகே, அதுக்கப்புறம்
ஓல இருந்து ஏக்கு வர இந்த 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 இது இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், இன்சிடென்ட் ரே அப்படின்னு சொல்கிறோம். ஓஏ வந்து இன்சிடென்ட் ரே, ஓலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, எங்கே போய் ஃபினிஷ் ஆகுது, ஏ பாயிண்டில் போய் நிற்கிது. ஓகே, ஏ பாயிண்ட் எங்கே இருக்குது, இந்த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸில், இந்த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸில் தான் இந்த ஏ பாயிண்ட் இருக்குது. சரியா? அதுக்கப்புறமா வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்ட் ரொம்ப ஒரு 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 சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, குழப்பமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே பாருங்கள், CAN இங்கே என்னன்னு வரணும். ஒரே ஒரு நிமிஷம். ஓகே, CAN இருக்கு இல்லையா, CAN இந்த லைன் வந்துட்டு இந்த பாயிண்ட் A மேலே எப்படி இருக்கு, ஒரு பர்பெண்டிகுலர், ஒரு நார்மல் மாதிரி இருக்கு. ஓகே, பர்பெண்டிகுலராக இருக்கு. ஓகே, இந்த லைன் CAN வந்துட்டு இந்த பாயிண்ட் ஏக்கு பர்பெண்டிகுலராக இருக்கும். ஓகே, ஸோ பாருங்கள், CAN இஸ் நார்மல் அட் பாயிண்ட் A. இந்த பாயிண்ட் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். என்னடா இது நார்மல் அப்படின்னு சொன்னாங்கன்னா, இந்த A பாயிண்ட் மேலே இந்த லைன் வந்து நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நார்மல் தான் அது பர்பெண்டிகுலர் லைன். ஓகே, இப்போ வந்து கான்செப்டை கொஞ்சம் டீப்பாக புரிஞ்சுக்கோங்க. ஓகே, டியூ டு கோயிங் ஃப்ரம், ஸோ லைட் எங்கேருந்து எங்கே வருது, ரேரர் மீடியம்லேருந்து டென்சர் மீடியம்க்கு லைட் வந்து ட்ராவல் பண்ணுறதுனால இந்த ரே OA பார்த்தீங்கன்னா டீவியேட்ஸ் அலாங் த நார்மல் CAN. நான் CAN எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என்னன்னு சொன்னேன், A பாயிண்ட் மேலே ஒரு நார்மலான லைன் வரா மாதிரி தான் CAN. CAN இஸ் நத்திங் பட் அ பர்பெண்டிகுலர் அட் அ பாயிண்ட் A. சரியா? இப்போ இந்த டயக்ராமை வந்து கொஞ்சம் க்ளோஸாக கவனிங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த இந்த லைன் வந்து பர்பெண்டிகுலராக இருக்கு இல்லையா இந்த பாயிண்ட் ஏக்கு. ஸோ இந்த OA ரே வந்துட்டு எப்படி போகுதுன்னா, இந்த லைன் வந்து இந்த மாதிரி பர்பெண்டிகுலராக இருக்குது, இந்த லைன் பர்பெண்டிகுலராக இருக்குது. இந்த OA ரே பார்த்தீங்கன்னா இந்த பர்பெண்டிகுலர் லைனை டீவியேட் பண்ணி இப்படி போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா இந்த ஸ்டேட்மெண்ட்? ஓகே, தனியாக உட்காந்து நீங்கள் படிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதனால தான் சொல்கிறேன். ஸோ த ரே OA deviates along the normal CAN and it is refracted along AB. ஸோ பாருங்கள், ஸோ எப்படி ரிஃப்ராக்ட் ஆகுது, அது நான் சொன்ன மாதிரி இந்த இந்த நார்மலை டீவியேட் பண்ணி இந்த மாதிரி போகுது. ஸோ ஏபியா போகுது. OA இன்சிடென்ட் எங்கே ஆகுது, அட் பாயிண்ட் A ஆகுது. CAN வந்து நார்மல் அட் பாயிண்ட் A. ஸோ இந்த OA ரே வந்து இந்த நார்மலை டீவியேட் பண்ணி ஏபியா ட்ராவல் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? ஓகே, புரியுதுன்னு நம்புகிறேன். ஆல்ரைட், இங்கே பாருங்கள். அதுக்கப்புறம் another ray OP starting from O is incident normally. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், இந்த 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 பர்டிகுலரான லைன் பார்த்தீங்கன்னா OA வந்து இங்கேயே போகுது, அன்டீவியேட்டடாக திருப்பி ரிஃப்ராக்ட் ஆகிடுது. ஸோ ரெண்டு இன்சிடென்ட் ரே OA1 OP1 OP1. ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஆல்ரைட், இங்கே பாருங்கள், another ray OP starting from O is incident normally on the spherical surface and passes undeviated after refraction along PQ. So PQ directionலயே திருப்பி ஆக்சிஸ் மேலேயே வந்துடுது. Both the rays AB and PQ, இந்த ரெண்டு ரேயுமே meet at point I on the principal axis. ஓகேவா? ஸோ ரெண்டு ரேவையும் நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னா எந்த பாயிண்ட்ல மீட் ஆகுது, ஐல மீட் ஆகுது. ஸோ ஐ தான் என்னது, ஐ தான் நம்மளோட ரியல் இமேஜ் ஆஃப் த பாயிண்ட் O. சரியா? இங்கே பார்த்துக்கோங்க ஒரு தடவை. இங்கே பாருங்க, இந்த OA ரே டிவியேட் ஆகி ஏபியா போகுது, OP ரே அன்டிவியேட்டடாக PQவா மாறுது. இது ரெண்டுமே வந்து ஜாயின் ஆகிற பாயிண்ட் எது, இந்த பாயிண்ட் I. சரியா? இங்கே தான் நம்மளோட இமேஜ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ டயக்ராம் அழகா வரைஞ்சிடணும். அந்த டயக்ராம் என்ன அப்படின்னு கிளியராக நம்ம வந்து மென்ஷன் பண்ணிடணும். அதுக்கப்புறமா பாருங்கள், இந்த இந்த ஆங்கிள் ஐயை வந்து ஆங்கிள் OAN அப்படின்னு சொல்லுவோம். ஆங்கிள் ஆரை வந்து CAI அப்படின்னு சொல்லுவோம். நான் ஜூம் அவுட் பண்ணி உங்களுக்கு இமேஜை மட்டும் கிளியராக இங்கே காட்டுறேன். இங்கே பார்த்துக்கோங்க. ஆங்கிள் ஐ வந்துட்டு OAN ஆங்கிள் ஐன்னு சொல்லுவோம். அப்புறம் இந்த இந்த ஆங்கிள் தட் இஸ் AIP இந்த ஆங்கிளை ஆங்கிள் ஆர்னு சொல்லுவோம். AOP ஆங்கிள் ஆல்ஃபா. ஸோ அதெல்லாம் வந்து அப்படியே இருக்குது, நீங்கள் வந்து இங்கே செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஆங்கிள்ஸ் வந்து என்ன அப்படின்னு எழுதிடுறேன். ஆங்கிள் AOP வந்து ஆல்ஃபா, ஆங்கிள் AIP பீட்டா, ஆங்கிள் ACP வந்து காமா. இப்போ ட்ரையாங்கிள் OAC பார்த்துக்கோங்க. இங்கே ட்ரையாங்கிள் வந்து OACல பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, OACல பார்த்தீங்கன்னா இது வந்து ஐ வந்து எக்ஸ்டீரியர் ஆங்கிள். ஸோ இந்த ட்ரையாங்கிளில் வந்து exterior angle will be equal to the sum of two interior angles. சரிதானே? ஸோ இந்த ஆல்ஃபா ப்ளஸ் காமா வந்து இஸ் ஈக்குவல்ஸ் டு ஐ அப்படின்னு நம்ம இங்கே எழுதியிருக்கோம். சரியா? இங்கே ட்ரையாங்கிள் OACல ஐ என்னது, ஆங்கிள் ஐ என்னது, எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இஸ் ஈக்குவல்ஸ் டு சம் ஆஃப் டூ இன்டீரியர் ஆங்கிள்ஸ். அதே மாதிரி ட்ரையாங்கிள் AICல காமா வந்து எக்ஸ்டீரியர் ஆங்கிளாக இருக்கும், பீட்டா அண்ட் ஆர் வந்துட்டு இன்டீரியர் ஆங்கிள்ஸாக இருக்கும். ஸோ இது ஒரு ஈக்குவேஷன். அப்புறம் நம்ம வந்து ஐ டேர்ம்ஸில் வந்து இது எழுதியிருக்கோம். இதே மாதிரி ஆர் டேர்ம்ஸில் வந்து இந்த மற்ற ரெண்டு ஆங்கிளை எழுதுவோம். ஸோ ஆர் இஸ் ஈக்குவல்ஸ் டு காமா மைனஸ் பீட்டா. சரியா? நம்மளுக்கு வந்து ஸ்னெல்ஸ் லா என்னன்னு தெரியும். ஸ்னெல்ஸ் லா இஸ் நத்திங் பட் sin I by sin R. ஸோ that which is equals to N2 by N1. ஓகேவா? இது படிச்சிருப்பீங்க. ஓகே, ஸோ பாயிண்ட் ஏ வந்துட்டு பிக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இருக்குது அப்படின்னா இந்த ஆங்கிள் IR ஆல்ஃபா பீட்டா காமா எல்லாமே என்ன வேல்யூவாக இருக்கும், ரொம்ப ரொம்ப சின்ன வேல்யூவாக இருக்கும். அதனால் நம்ம சைன் ஐயை எப்படி எழுதலாம், ஐனே எழுதலாம். சைன் ஆரை எப்படி எழுதலாம், ஆர் அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், சைன் ஐக்கு இடத்துல நான் வெறும் ஐ போடுறேன், சைன் ஆருக்கு இடத்துல வெறும் ஆர் போடுறேன், which is equals to N2 by N1. ஓகே, இப்போ ஐயோட வேல்யூ எனக்கு தெரியும், காமா பிளஸ் ஆல்ஃபா. ஆரோட வேல்யூவும் தெரியும், காமா மைனஸ் ஆல்ஃபா. சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படியே. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் இங்கே அப்படின்னா, இந்த N1 வந்து இந்த பக்கம் போகும் அண்ட் இந்த காமா மைனஸ் பீட்டா இந்த பக்கம் வரும். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் வந்து ஈக்குவேஷன் 4ஆக இருக்கும். அதுக்கப்புறமா இந்த டயக்ராமில் பாருங்கள், பர்பெண்டிகுலர் வரைகிறோம் இல்லையா, ஏலேருந்து நம்ம ஒரு பர்பெண்டிகுலர் வரைகிறோம். இந்த ஹைட்டு ஏஎம் வந்து நம்ம ஹெச் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஸோ இந்த ஆங்கிள் ஏ அண்ட் இந்த பாயிண்ட் ஏயும் பியும் ரொம்ப கிட்ட இருந்துச்சுன்னா ஆல்ஃபா பீட்டா காமா ஐஎன்ஆர் வந்து ரொம்ப ஸ்மால் அப்படின்னு சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் பியும் இந்த பாயிண்ட் எம் வந்து ரொம்ப க்ளோஸாக இருந்தால் அந்த ரெண்டு பாயிண்ட்டு நம்ம என்ன சொல்லுவோம், கோஇன்சைட் பண்ணுது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த பாயிண்டர்ஸ்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம டெரிவேஷன் போடும் போது. ஓகே ஓகே, ஸோ அதே தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு பார்த்துக்கோங்க. ஹெச் பி த பர்பெண்டிகுலர் ட்ரான் ஃப்ரம் ஏ, இப்போ தான் நான் காட்டினேன். ஸோ ஏஎம் என்னது, நம்மளோட ஹைட்டு. ஆல்ஃபா பீட்டா காமா வந்து ரொம்ப ரொம்ப சின்ன ஆங்கிளாக இருக்கும். ஸோ அப்போ டேன் ஆல்ஃபாவை நம்ம ஆல்ஃபான்னு எழுதலாம், டேன் பீட்டாவை பீட்டான்னு எழுதலாம், டேன் காமாவை காமான்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி நம்ம வந்து ஏ அண்ட் பி க்ளோஸாக இருந்துச்சு அப்படின்னா பாயிண்ட் பி அண்ட் எம்ஓ கோயின்சைடு பண்ணுது. கோயின்சைடுனா என்னது, ரெண்டும் ஒரே பாயிண்ட் தான் அப்படின்னு சொல்ல வரும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், டேன் ஆல்ஃபா, டேன்னா என்னது, பர்பெண்டிகுலர் பை பேஸ். ஸோ நம்மளுக்கு பர்பெண்டிகுலர் நம்ம சொல்லிட்டோம், ஏலேருந்து பர்பெண்டிகுலர் என்னது, ஏஎம் தான் பர்பெண்டிகுலர். ஓகேவா? ஸோ அதுதான் ஏஎம் பை பேஸ். ஆல்ஃபா இருக்கிற இடத்துல பேஸ் என்னவா இருக்குது, ஓஎம்மா இருக்குது. இந்த ரே டயக்ராமை வந்து நீங்கள் நல்லா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக புரியும். இந்த பாருங்கள், இந்த ஆங்கிள் ஆல்ஃபாக்கு பேஸ் என்ன இருக்குது, ஓஎம் இருக்குது. ஓகேவா?
அதே மாதிரி தான் மற்ற ஆங்கிள் பீட்டா அண்ட் காமாக்கும் நம்ம இங்கே எழுதுகிறோம். ஓகே, ஸோ எஸ் இங்கே பார்த்துக்கோங்க, ஆங்கிள் தட் இஸ் பர்பெண்டிகுலர் OM by AM by OM, AM வந்து H, OM வந்து O, தட் இஸ் இந்த MO PO ஒரே பாயிண்ட் தான். ஸோ அதனால் எம்முக்கு பதிலாக P எழுதுகிறோம். அதே மாதிரி tan beta AM by MI, that is H by PI. tan gamma is AM by MC, that is M க்கு பதிலாக இங்கே எல்லாமே என்ன பண்ணுறோம், நம்ம P-ஆல் ரீப்ளேஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து நம்மளோட இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இந்த ஈக்குவேஷன் ஓகே இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ தட் இஸ் காமாக்கு பதிலாக நம்மளோட ஃபார்முலா, ஆல்ஃபாக்கு பதிலாக ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே, இதை பார்த்துக்கோங்க, N1 இன்ட்டு காமா வந்து என்னவா இருக்குது, இங்கே பாருங்கள் H by PC. ஓகே, tan gamma ப்ளஸ் ஓகே H by tan alpha. ஒரே ஒரு நிமிஷம், இங்கே பாருங்கள் N1 இன்ட்டு காமாக்கு பதிலாக நம்ம tan gamma அப்படின்னு போடலாம், ப்ளஸ் tan alpha ஈக்குவல்ஸ் டு N2 இன்ட்டு tan gamma minus tan beta. ஸோ அதுதான் இங்கே தான் நம்ம சப்ஸ்டியூட், இந்த ஈக்குவேஷனில் தான் நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டு இருக்க போகிறோம். சரியா? ஸோ அக்கார்டிங்லி சப்ஸ்டியூட் பண்ணோம்னா N1 into H by PC plus H by OP equals to N2 into H by PC minus H by PI. ஓகே, தட் இஸ் இது உங்களுக்கு ஒரே ஒரு நிமிஷம், இது வந்து H by PC, that is N1 into gamma plus alpha, காமாக்கு இடத்துல H by PCன்னு போட்டிருக்கோம், equal to N2 into H by gamma minus beta. ஓகேவா? ஸோ அதுதான் நம்ம எழுதியிருக்கோம் இங்கே. ஸோ அதுக்கப்புறம் ஹெச்சை காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே ஒரு ஹெச் வரும், இங்கே ஒரு ஹெச் வரும், இது ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். ஓகே, ஸோ ஹெச் N1 into 1 by PC plus 1 by OP, N2 into 1 by PC minus 1 by PI. ஓகே, அடுத்தது சைன் கன்வென்ஷன்ஸ் படி நம்மளுக்கு தெரியும் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் வந்து நெகட்டிவாக இருக்கும், அதனால தான் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் மைனஸ் POன்னு எழுதியிருக்கும். ஓகே, இமேஜ் டிஸ்டன்ஸ் இந்த சைடு இருக்குது, அதனால் பாசிட்டிவாக இருக்கும், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரும் பாசிட்டிவாக இருக்கும். ஓகே, ஸோ நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே, இங்கே பாருங்கள், இந்த ஈக்குவேஷனை பார்த்துக்கோங்க, N1 அப்படியே எழுதியிருக்கோம், 1 by PC, PCனா என்னது, R, ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். ஸோ PCக்கு இடத்துல நம்ம R போட்டோம், 1 by OP, OP என்னது U ஆக்சுவலி நெகட்டிவில் இருக்குது, ஸோ பாசிட்டிவ் இங்கே இருக்குது, இங்கே ப்ளஸ் வரும், இன்ட்டு இந்த நெகட்டிவை வந்து மைனஸ் ஆகிடும், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஆகிடும், -1 by U. இந்த N2 அப்படியே இருக்கும், 1 by PC வந்து அகெயின் R, 1 by PR வந்துட்டு V. ஓகே, அதுக்கப்புறம் இங்கே வந்து அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த N1 மல்டிப்ளை பண்ணோம், N1 by R minus N1 by U. இந்த N2 உள்ள மல்டிப்ளை பண்ணோன்னா N2 by R minus N2 by V. சரியா? அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா VU ஒரு பக்கமும் R எல்லாமே ஒரு பக்கம் கொண்டு வர போகிறோம். இந்த பாருங்கள், N2 by R அப்படியே வச்சுட்டு இந்த N1 by R வந்து பாசிட்டிவாக இருக்குது, இந்த பக்கம் வந்துச்சுன்னா நெகட்டிவ் ஆகிடுது. ஓகே, ஸோ இது வந்து N2 by R மைனஸ் N1 by R. ஓகே, இங்கே நம்மளுக்கு ஓகே இது வந்து பாசிட்டிவாக, இங்கே பாருங்கள், இந்த N2 மைனஸ் N2 by V இருக்குது, இது இந்த பக்கம் போச்சுன்னா பாசிட்டிவ் ஆகிடும். ஸோ N2 by V இந்த நெகட்டிவ் ஃபார்ம் அப்படியே மைனஸ் N1 by V அப்படியே இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ரெண்டு ஆரையும் காமனாக எடுத்து எழுத போகிறோம். N2 by V அப்படியே இருக்கும், மைனஸ் N1 by U அப்படியே இருக்கும், இந்த ரெண்டு ஆருமே காமனாக எடுத்து N2 மைனஸ் N1 எழுத போகிறோம். ஸோ இதுதான் நம்மளோட ரிலேஷன் பிட்வீன் U, V, N1, N2 ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். புரியுதா? இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபோக்கல் லென்த் ஆஃப் கான்கேவ் லென்ஸை இதையும் ஃபோக்கல் லென்த் ஆஃப் கான்கேவ் லென்ஸையும் வேவ் லென்த்தோட வேரியேஷன்ஸ் காட்டுங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபோக்கல் லென்த் பார்த்துக்கோங்க, 1 by F இன்ட்டு n-1 இன்ட்டு 1 by R1 மைனஸ் 1 by R2.
இந்த ஃபார்முலா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா? ஸோ இந்த ஃபார்முலா பாருங்கள், இதில் பார்த்துக்கோங்க, F is inversely proportional to refractive index. 1 by F is equals to n minus 1. So F கீழே இருக்கு, n மேலே இருக்கு. ஸோ இது F, that is focal length, refractive index எப்படி இருக்கு? Inversely proportionalா இருக்கு. இன்னொரு பார்த்தீங்கன்னா according to Cauchy's formula பாருங்க, n and lambda ஓட ரிலேஷன் பாருங்க. n வந்து equals to a plus b by lambda square plus c by lambda power 4 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ அப்போது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்க்கும் வேவ் லென்த்துக்கும் எப்படி என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது? இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷ்னலாக இருக்குது. ஸோ அதுதான் நம்ம இங்கே சொல்கிறோம். ஓகே, என்ன பார்த்தீங்கன்னா என்னது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து இன்வர்ஸ்லியாக வேரி ஆகுது. யார் கூட? வேவ் லென்த் கூட. தட் இஸ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வேவ் லென்த் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ பாருங்க, வேவ் லென்த் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகுது. நம்மளுக்கு இன்னொரு விஷயம் தெரியும், என்ன கேட்டிருக்காங்க? ஃபோக்கல் லென்த் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபோக்கல் லென்த்துக்கும் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்க்கும் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. ஸோ ஃபோக்கல் லென்த் ஆஃப் லென்ஸ் இன்க்ரீசஸ் with increase in wavelength. ஏன்னா வேவ் லென்த்தும் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் ஃபோக்கல் லென்த்தும் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னா ஃபோக்கல் லென்த் அண்ட் வேவ் லென்த் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். அதுதான் வந்து ஃபோக்கல் லென்த் ஆஃப் த லென்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வேவ் லென்த்தும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த கம்ப்ளீட் ஆன்சர் ஃபார் த கொஸ்டின். ஸோ if you like it, kindly share it with your friends and subscribe the channel. Thank you.